வெல்கம் டு அவர் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்காக ஃப்ரீ மாடல் டெஸ்ட் இந்த சேனலில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது 6வது டெஸ்ட் கொஸ்டினுக்கு உரிய ஆன்சர் கீஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த 6th டெஸ்ட்டுக்கு உரிய பிடிஎஃப்பும் அதில் அவைலபிளாக இருக்கும். இந்த 6 டெஸ்ட் வீடியோவுமே பாருங்கள். அதுக்குரிய ஆன்சர் கீஸுமே இந்த சேனல்லே பப்ளிஷ் பண்ணியிருப்போம். தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த செயற்கைக்கோள் வளிமண்டல மாசுபாடுகள் குறித்தும் காற்று தரம் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்குகிறது? டெம்போ. இந்த சேட்டலைட் தான் பார்த்தீங்கன்னா வளிமண்டல மாசுபாடுகள் குறித்தும் காற்று தரம் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்குகிறது. கூகுள் நிறுவனம் வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு அமைப்பின் பெயர்? ஜெமினி. கூகுள் நிறுவனம் வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு அமைப்பின் பெயர் ஜெமினி. நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலன்னா அட்டன் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஃபிகருக்கு எது வந்து ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஏன்னா இந்த மார்க் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அடுத்து இங்கே தான் வரணும். அது கரெக்டாக வந்துடுச்சு. இதில் குழப்பமான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கு. ஏரோ மார்க் வரக்கூடிய இடமும் அது இருக்கக்கூடிய பொசிஷன் தான் தெரியணும். அதுக்கு வந்து சிம்பிளாகவே பார்த்துக்கலாம். இந்த மணி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மணி எதை நோக்கி இருக்கோ அதை நோக்கி தான் அந்த ஏரோ மார்க் இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்தது பாருங்கள், அந்த மணி இந்த சைடு இருக்குது, அப்போ ஏரோ மார்க் இப்படி இருக்குது. அடுத்தது மணி இந்த சைடு இருக்குது, அதுக்கு ஏரோ மார்க் அப்படி இருக்குது. அடுத்தது மணி எந்த சைடு போயிடும், இந்த சைடு போயிடும். அப்போ ஏரோ மார்க் எந்த சைடு வரும், மேலே பார்த்தா வரும். அப்புறம் அந்த ஏரோ மார்க்கோட பொசிஷன் இங்கெல்லாம் இந்த சைடு இருக்குது. ஃபஸ்ட்டில் பாருங்கள் இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கேயும் வந்துடுச்சு. அடுத்தது எங்கே வரணும், இங்கே தான் வரணும். அப்போ அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்குரிய ஆன்சருக்கு சி. கண்டிப்பாக குரூப் டிக்கு இது போல் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் சிம்பிளாக ஒரு பிக்சர் கொடுத்து கேட்டுருவாங்க. சூரிய குடும்பத்தின் பெரிய கோள் எது? வியாழன். பெரிய கோள் வியாழன். மாலா ஒரு ஆணிடம் உங்கள் அம்மாவின் கணவரின் சகோதரி எனக்கு அத்தை என்று கூறுகிறார். அந்த ஆண் மாலாவிற்கு என்ன உறவு? என்ன உறவுனா சகோதரன். மாலா ஒரு ஜென்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, எக்ஸ்னு ஒரு பர்சன் ஞாபகம் வச்சுக்கலாம். மாலா உங்கள் அம்மாவின் இந்த பர்சனோட அம்மா, கணவரின் இவங்களோட ஹஸ்பண்ட், அப்போனா இந்த பையனுக்கு அப்பா. சகோதரி இந்த பையனோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவோட தங்கச்சியோ அக்காவோ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அத்தை, மாலாவுக்கு அத்தை. ஆக்சுவலாக அந்த பையனுக்கும் அத்தை தான் வருவாங்க, மாலாவுக்கும் அத்தை தான் வருவாங்க. அப்போ அந்த ஆண் மாலாவிற்கு என்ன உறவு? சகோதரன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று அக்கா தம்பியாக இருக்கணும், இல்லைன்னா அண்ணன் தங்கச்சியாக இருக்கணும். மொத்தம் சகோதரன் இதுக்குரிய ஆன்சர். கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஸ்பைரோகைரா. கார்பா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? குஜராத். ஒவ்வொரு குரூப் டி எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு பாரம்பரிய நடனம் கேட்குறாங்க. அதனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் பாரம்பரிய நடனம் தெரிஞ்சு வச்சுட்டா கண்டிப்பாக அந்த மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால தான் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நான் ஒரு ஸ்டேட்டோட பாரம்பரிய நடனம் கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க போய் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது? 206 எலும்புகளை உடையது. இது போல் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கேட்டுருவாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆல்ரெடி போட்டு வச்சவங்க தெரிஞ்சுக்கங்க. இதுக்குரிய ஆன்சர் ஏ. நீங்கள் அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிறதுல மூவ் ஆகிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் நான் எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன். ஏபிசிடின்னு 5 பேர் இருக்காங்க. ஏ பிக்கு அருகிலும். இப்போ ஏ வந்து பிக்கு அருகில் இருக்கார். ஓகே. சி டிக்கு அருகிலும். சி டிக்கு அருகில் அமர்ந்திருக்கார். ஓகே. இ டிக்கு அருகில் அமரவில்லை. இ வந்து இங்கே போட முடியாது, ஏன்னா இ வந்து டிக்கு பக்கத்தில் உட்காரல. அப்போனா ஈயை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம், இந்த எட்ஜுக்கு போட்டாச்சு.
சி என்பவர் வலதுபுறத்திலிருந்து 2வது இடத்தில் உள்ளார். சி வந்து வலதுபுறத்துலேருந்து 2வது இடத்துல இருக்காரு. கரெக்டு தான் போட்டது. இங்கே வலதுபுறம்னா இந்த சைட்லேருந்து 2வது இடத்தில் உள்ளார். ஓகே. ஏ என்பவர் பிக்கு வலதுபுறத்திலும், ஏங்கிறவர் பிக்கு வலதுபுறத்தில். அப்போ பாருங்கள், ஏ வந்து பிக்கு வலதுபுறத்தில் இருக்காரா? கிடையாது, இடதுபுறத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? மாற்றி போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல பியும் இந்த இடத்துல ஏவும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வரும். ஏ என்பவர் பிக்கு வலதுபுறத்திலும் இருக்கார். அடுத்தது பி என்பவர் ஈக்கு வலதுபுறத்திலும், பி ஈயோட வலதுபுறத்தில் இருக்கார். கரெக்டாக தான் இருக்கும். இப்போ போட்டது கரெக்டு. இருக்கிறார். நடுவில் உள்ளவர் யார்? இப்போ நடுவில் யார் இருக்கார் பாருங்கள்? ஏ தான் இருக்காங்க. ஏன்னா இந்த சைடு 2 போயிடுது, இந்த சைடு 2 போயிடுது. நடுவில் இருக்கிறது யார்? ஏ. ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 முக்கோணங்கள் இருக்கும். இந்த முக்கோண கணக்கு இல்லைன்னா கோடு எத்தனை இருக்குது, சதுரம் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ எத்தனை இருக்குன்னு பார்த்தாலும் மொத்தம் 18. 1 2 3 4 5 6 7 8. இந்த நடுவில் இருக்கிறது வராது. இது பாருங்கள், இதை சேர்த்தா 9. இப்போ 9+ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்படி வருது இல்லையா, இது 10. அடுத்தது இப்படி வருது இல்லையா, 11. அடுத்தது இப்படி வருது பாருங்கள், 12. ஓகேவா? அடுத்தது சொல்கிறேன். 12க்கு அப்புறம் இப்படி வருது பாருங்கள், 13. அடுத்தது இப்படி வருது 14. இன்னும் ஒரு 4 முக்கோணம் கண்டுபிடிக்கணும். அதில் பாருங்கள், இதில் 2 முக்கோணம் போட்டு காட்டுறேன். 14க்கு அப்புறம் இப்படி வருது பாருங்கள், இது 15. இப்படி வர்றது 16. இந்த கடைசி 2 முக்கோணம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும். இந்த முக்கோணம் இப்படி வருது பாருங்கள், இதுவும் அப்புறம் இப்படி வருது பாருங்கள், இதுவும் கடைசியாக வரக்கூடிய 2 முக்கோணம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் 18 முக்கோணம் உண்டு. இது வந்து திசை கணக்கு. இது மாதிரி டைப் ஆஃப் சம் கண்டிப்பாக கேட்குறாங்க. திசை கொடுத்ததுனால போட்டுக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சிவா என்பவர் வீட்டிலேருந்து கிழக்கு பக்கத்தை நோக்கி 5 கிலோமீட்டர், வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் இங்கே போகிறாரு. அடுத்தது அவர் இடதுபுறம் திரும்பி, இவரோட இடதுபுறம் எது? இந்த சைடு தான், மேல் நோக்கி இருக்கும். 4 கிலோமீட்டர் போயிருக்காரு. இங்கே 5 கிலோமீட்டரு, இங்கே 4 கிலோமீட்டரு. தனியாக படம் எடுத்து போட்டுக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர். இப்போ மேலே பார்த்து நின்றுட்டுருக்கார், வடக்க பார்த்து நின்றுட்டுருக்காரு. அவரோட இடதுபுறம் எது? இந்த சைடு. 5 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஈக்குவலாக வருது இல்லையா 5 கிலோமீட்டரு. இங்கே வந்து 5 கிலோமீட்டர் வந்துட்டார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவர் வீட்டிலேருந்து எவ்வளவு தொலைவில் மற்றும் எந்த திசையில் உள்ளார்? வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டரில் இருப்பார். ஏன்னா இங்கே 4 போட்டிருக்கோம்ல, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். நான் இங்கே 5 வந்துருச்சுன்னா, இங்கே 4 வந்துச்சுன்னா, இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் தான் இருக்கார். ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த திசையில் இருக்கார் அப்படின்னா, இங்கே இருக்கார், நின்றுட்டுருக்காரு. அப்போ வடக்கு திசையில் இருக்கிறார். இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா 4 கிலோமீட்டர் மற்றும் வடக்கு திசை. செல்லின் புரத தொழிற்சாலை என அழைக்கப்படுபவை எவை? ரைபோசோம் இல்லைன்னா ரிபோசோம் சொல்லுவாங்க. புரோட்டீன், புரதம்னா என்னது? புரோட்டீன். அதிகமாக புரோட்டீன் எங்கே உற்பத்தி ஆகும்னா ரிபோசோமில். இப்படி இருக்கும் ரிபோசோம் ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த ரைபோசோமில் தான் என்ன உருவாகும்னா புரோட்டீன், புரதம் உருவாகும். அதனால தான் அதுக்கு பேர் செல்லின் புரத தொழிற்சாலை. எந்த மாநிலத்தில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளாவில் இருக்குது. கர்நாடகாவில் ஃபேமஸான ஒன்று இருக்குது, ஜோக் நீர்வீழ்ச்சி. அது கூட ரீசன்ட் எக்ஸாமில் நான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னு வீடியோ போடும்போதே கொடுத்துருக்கேன். கர்நாடகாவில் இருக்கிறது ஜோக்கு, அதிரப்பள்ளி வந்து கேரளா. பேக் என்பது 10 எனில் புக் என்பது? இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி லாஜிக்ஸ் நிறைய பார்த்துருப்போம். பியோட வேல்யூ 2, ஏ வேல்யூ 1, ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எண்ணி பாருங்கள், இங்கே 3 வரும், 7 வரும்னு நினைக்கிறோம். அதனால தான் 10. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 1 2 3 போட்டு வச்சுப்பீங்க இல்லையா, ஏபிசின்னு, அது மாதிரி போட்டுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் பிஓஓகே, பிக்கு 2 வேல்யூ வரும், ஓக்கு வந்து 15, இன்னொரு 15 வரும். கேக்கு வேணால் பாருங்கள்,
ABCDEFGHIJK 11 வரும். இப்போ எண்ணினீங்கன்னா எத்தனை வரும் பாருங்கள், 30, 32, 43. அதுக்குரிய ஆன்சர். நீங்கள் வந்து ஏபிசிடி சம் இது மாதிரி போட போட உங்களுக்கு அதோட கவுண்டிங் ஞாபகம் வந்துடும். இப்போ எனக்கு ஓலாம் 15 கரெக்டாக டக்குன்னு ஞாபகம் வந்துடுது. அதுபோல் உங்களுக்கு போட போட ஞாபகம் வந்துடும். பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும். டென்னிஸ் விளையாட்டு பிடித்தவர்கள், மாணவர்கள், பூப்பந்து விளையாடுபவர்கள். இதில் எந்த வென் டயக்ராம் வந்து கரெக்டாக வரும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு? இதுதான். ஏன்னா டென்னிஸ் விளையாட்டு பிடித்தவர்கள் இருக்கலாம், அவங்க மாணவர்களாகவும் இருக்கலாம், பூப்பந்து விளையாடுவதாகவும் இருக்கலாம். இவங்க 3 பேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று. சரிங்களா? அப்போ இந்த டயக்ராம் தான் கரெக்டு. ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச ஒட்டக ஆண்டாக எந்த ஆண்டை அறிவித்தது? இது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் வரும்போது 2024 இதுதான் வந்து ஐநா சபை அறிவித்த சர்வதேச ஒட்டக ஆண்டு, போன இயர். உலகளாவிய லித்தியம் இருப்பு பங்கில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? முதல் இடத்துல இருக்கக்கூடியது பொலிவியா. லித்தியம் இருப்பு பங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்குன்னா பொலிவியா, செகண்ட் பிளேஸ் யாருக்குன்னா அர்ஜென்டைனா. இது செகண்ட் பிளேஸ். இந்தியாவின் கனிமங்களின் கிண்ணம் எது? சத்தீஸ்கர். கனிமங்களின் கிண்ணம் சத்தீஸ்கர். இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தேன். இதில் ரொம்ப லாஜிக்கலாக ஒன்றும் இல்லை, பார்த்தாலே நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஈர் 3 6, ஓ 2 2, அதே போல் ஓர் 4 4, 3 4 12 பெருக்கிறதா. அப்போ பாருங்கள் 3 3 9, 4 3 என்ன வரும் 12. இது அதுக்குரிய ஆன்சர். மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் விசையை தீர்மானிக்கும் விதி எது? கூலும் விதி. மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் விசையை தீர்மானிக்கும் விதி கூலும் விதி. மிகவும் நீளமான செல் எது? நரம்பு செல். நம்ம உடம்புல ரொம்பவும் நீளமான செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு செல். லோக்பால் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி டேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். 2024 யார் லோக்பால் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் மாணிக்ராவ் ஏஎம் கான்வில்கர். அஜய் மாணிக்ராவ் ஏஎம் கான்வில்கர். தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு வந்துச்சுன்னா 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது. 14வது பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இது யாருடைய கூற்று? ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கூற்று. நீங்கள் 25 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.